எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் எல்லாரும் சொல்கிற மாதிரியும் நம்மளால் எப்போவுமே வாழ்ந்துட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப் எடுத்துக்கோங்களேன். எனக்கு செகண்ட் பேபி டெலிவரி ஆகி 2 months ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பேபியை பார்க்க வருவாங்க. வர 4 பேரும் 40 விதமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க. எப்படின்னா, ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சும்மா வீட்டிலே இருந்துடாத, குழந்தைங்கள அம்மாட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போகிற வழியை பாரு, இந்த காலத்துலலாம் ஒருத்தவங்க சம்பாத்தியத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஏங்கி போயிடுவாங்கம்மா, 1000 தான் இருந்தாலும் அம்மா பார்த்துக்கிற மாதிரி வருமா, நீ பசங்களை பார்த்துட்டு வீட்லேயே இருமா, நம்மளுக்கு பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, உடம்பு அப்படியே விட்டுறாத, இப்போ விட்டனா குறைக்கவே முடியாது, டயட் இருந்து எப்படியாவது குறைச்சிருன்னு. இன்னொருத்தவங்க, டயட்டை கேட்டுன்னு இருந்துக்காதம்மா, தாய்ப்பால் வராமல் போயிடும், குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முக்கியம், டயட்லாம் வேணாம், உடம்பு தானே போயிட்டு போது கழுது அப்படின்னு. அதை விட கொடுமை என்னென்னா, குழந்தைக்கு மாட்டுப்பால் கொடுக்குறதானம்மா, டெய்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்குறதானே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை டாக்டர் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், டாக்டர் சொல்கிறத நம்புவேன், எங்கள் பேச்சு கேட்க மாட்டியா, நாங்களாம் அப்போவே அவ்வளோ குழந்தைய வளர்த்துருக்கோம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லார் பேச்சும் கேட்டுட்டு இருந்தா ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் மிச்சம். இவங்க கண்டிப்பாக மாற மாட்டாங்க. நம்ம தான் எது கரெக்டோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்.